இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக நிறைய காய்கறிகள் போட்டு சூப்பராக செஞ்சு அசத்தியிருக்கேங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. காய்கறியெல்லாம் நிறைய போட்டு பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு இந்த பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு வாசனை பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, ஒரு பூவு, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரியாணி இலையை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்தால் பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துருக்குறோம். வெங்காயம் ரொம்ப நேரத்துக்கு வதக்க வேண்டாங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 100 கிராம் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்க. நான் வாங்கி இது ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா முளைச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக விடலாங்க. நல்லா காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்மளுக்கு காய் ஒரு 50% நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை ஏற்றி வச்சிட வேண்டாம். மிதமான தீயிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூனுக்கு சீரகப்பொடி எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 200 கிராமுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 3 கிளாஸ்க்கு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு தாங்க சேர்த்துருக்குறேன். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கலாம். இந்த சீரக சம்பா அரிசி நான் இன்றைக்கி 3 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயேவும் இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து பரட்டி எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த பிரியாணி அடிப்பிடிக்காமல் வருங்க. அதனால தான் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிறது அரிசியை சேர்த்தா பிறகு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி எடுத்து அளந்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாங்க. இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு கொஞ்சம் ஒரு கல் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே நான் சொல்கிறது தாங்க, பிரியாணிக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டுடலாங்க. ஒரு விசில் வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. வாவ், அப்படியே திறந்த உடனே அப்படியே வாசம் கமன்னு வருதுங்க. இங்கே பாருங்கள், சாதம் அப்படியே பொழுன்னு சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி செம்மையாக வெந்து வந்திருக்குது. அதே போல் நான் இன்றைக்கி நிறையா காய்கறிகள் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பிரியாணி. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் தாங்க. பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், குக்கரில் அடியில் கொஞ்சம் கூட பிரியாணி ஒட்டலைங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி கரெக்டான அளவில் இருக்குங்க. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற காரம் உப்பு எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குங்க. இது போல் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.